ஒருவருக்கு உங்களை பிடித்துள்ளதை மறைப்பதற்கான அறிகுறிகள். ஒருவருக்கும் உங்களை பிடித்து இருந்தும் அவற்றை உங்களிடம் வெளிப்படுத்துவதற்கு பயப்படுகிறாரா? ஆனால் அவற்றை அவர்கள் உங்களிடம் சொல்லாவிட்டாலும் அவர்களுக்கு உங்களின் மேல் கிருஷ் இருக்கும் விஷயத்தை அவர்கள் நடந்து கொள்ளும் விதங்களிலிருந்து புரிந்து கொள்ள முடியும். ஆனால் இந்த விஷயத்தை அவர்கள் மறைப்பதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். அவற்றில் நீங்கள் அவர்களின் காதலை நிராகரித்து விடுவீர்கள் என்ற பயம், அல்லது உங்கள் இருவருக்கிடையிலும் காணப்படும் நட்பு பாதிப்படைந்துவிடும் என்ற பயம். ஆகவே ஒருவருக்கு உங்களை பிடித்துள்ளது, ஆனால் அதனை மறைக்க முற்படுகின்றார் என்பதை சில அறிகுறிகள் மூலம் தெரிந்து கொள்ளலாம். 1. கண் தொடர்புகளை தவிர்ப்பார்கள். அதாவது நீங்கள் அவர்களை பார்க்காத போது அவர்கள் உங்களையே பார்த்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் நீங்கள் அவர்களை பார்ப்பதை பார்த்துவிட்டாலோ அல்லது கவனித்து விட்டாலோ அவர்களால் முடிந்தவரை விரைவாக வேறு எங்காவது பார்வையை திருப்பிக் கொள்வதற்கு முயற்சி செய்வார்கள். அதாவது எப்போதும் உங்களை இரசித்துக் கொண்டிருப்பதற்கு ஆசைப்படும் அதேவேளை அந்த விஷயம் உங்களுக்கு தெரியாமல் இருப்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்வார்கள். 2. நீங்கள் அருகில் இருக்கும் வேளையில் ஒருபோதும் தொலைபேசியை உபயோகிக்க மாட்டார்கள். நீங்கள் அவர்களுக்கு அருகிலிருந்து பேசிக் கொண்டிருக்கும் வேளையில் அவர்களால் வேறு எதை பற்றியும் சிந்திக்கவோ அல்லது கவலைப்படவோ முடியாது. அதாவது அவர்களின் முழு நேரத்தை 100% உங்களுக்காக மட்டுமே அர்ப்பணிக்க வேண்டும் என ஆசைப்படுவார்கள். 3. ஒவ்வொரு நாளும் உங்களுடன் பேசுவதற்கு முயற்சி செய்வார்கள். சாதாரணமான நண்பர்கள் டெய்லி பேசிக் கொண்டிருப்பதற்கு முயற்சி செய்ய மாட்டார்கள். ஆனால் உங்களை பிடித்துள்ள விஷயத்தை மறைப்பவர்கள் ஒவ்வொரு நாளும் பேசுவதற்கு புதிய தலைப்புகளையே எப்போதும் தேடிக்கொண்டிருப்பார்கள். ஆகவே யாராவது உங்களின் சாதாரணமான நண்பர்களை விட அதிகமாக பேசுவதுடன் உங்களை பற்றியும் உங்களின் சொந்த வாழ்க்கை பற்றியும் அதிகமான கேள்விகளையும் கேட்பார்களாயின் அவர்கள் உங்களை பிடித்துள்ள விஷயத்தை மறைப்பதற்கு முயற்சி செய்கின்றார்கள். 4. மற்ற பெண்களை பற்றியோ அல்லது ஆண்களை பற்றியோ ஒருபோதும் உங்களிடம் பேச மாட்டார்கள். அப்படி பேசாமல் இருப்பதற்கு சில காரணங்கள் இருக்கின்றன என்பதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். அவற்றில் அவர்களுக்கு வேறு ஒருவரின் மேல் கிருஷ் இருக்கின்றது என நீங்கள் நினைத்து விடுவீர்கள் என்பது முக்கியமானதாகும். அதாவது அவர்களுக்கு வேறு ஒருவரின் மேல் ஈர்ப்பு இருக்கின்றது என நீங்கள் ஒருபோதும் நினைத்து விடக்கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருப்பார்கள். அதையும் மீறி வேறு ஒருவரின் மேல் அவர்களுக்கு கிருஷ் இருந்தாலும் அதை ஒருபோதும் உங்களிடம் சொல்ல மாட்டார்கள். 5. உங்களின் நண்பர்களுக்கு மதிப்பளிப்பார்கள். ஒருவருக்கு உங்களை பிடித்திருந்தால் உங்களின் நண்பர்களுக்கும் அவர்களை பிடிக்க வேண்டும் என ஆசைப்படுவார்கள். ஆகவே அவர்கள் உங்கள் நண்பர்களிடமும் நெருக்கத்தை அதிகரித்துக் கொள்வதற்கும் முயற்சி செய்வார்கள். இவ்வாறு ஒருவர் உங்களைப் போலவே உங்களின் நண்பர்களுடன் இனிமையாகவும் நட்புடனும் பழகி அவர்களின் நல்லெண்ணத்தையும் பெற்றுக்கொள்ள முயற்சி செய்வார்களாயின் அவர்களுக்கு உங்களை மிகவும் பிடித்திருப்பதை உங்களிடமிருந்து மறைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகும். 6. எப்போதும் உங்களைச் சுற்றி இருப்பதற்கு முயற்சி செய்வார்கள். எப்போதும் உங்களுடன் நேரத்தை செலவிட வேண்டும் எனவும் உங்களுக்கு அருகில் இருக்க வேண்டும் எனவும் ஆசைப்படுவார்கள். மேலும் நீங்களாகவே அவர்களை விட்டு விலகிச் செல்லாதவரை ஒருபோதும் அவர்கள் உங்களை விட்டு விலகிச் செல்ல மாட்டார்கள். நீங்கள் இருக்கும் இடத்தில் அவர்களும் இருப்பதற்கான வழிகளை எப்பாடுபட்டாவது கண்டுபிடித்து விடுவார்கள். ஆகவே நீங்கள் போகும் இடத்திற்கு எல்லாம் ஒருவர் வருகின்றார் என்றால் அவர்களுக்கு உங்களை பிடித்துள்ளதுடன் அதனை மறைப்பதற்கும் முயற்சி செய்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக நீங்கள் வழக்கமாக செல்லும் இடங்களில் அவர்களை அடிக்கடி பார்ப்பீர்கள். 7. பொறாமைப்படுவார்கள். அதாவது நீங்கள் வேறு ஒரு பெண்ணை பற்றியோ அல்லது ஆணை பற்றியோ பேசும் வேளையில் அவர்களின் முகத்திலும் நடத்தைகளிலும் பொறாமையின் வெளிப்பாடுகள் தோன்றுவதை கவனிப்பீர்கள். ஆனால் அவர்கள் அதனை கட்டுப்படுத்திக் கொள்ள என்னதான் முயற்சி செய்தாலும் அவை எல்லாவற்றையும் மீறி அவை ஏதாவதொரு வழியில் வெளிப்பட்டுவிடும். ஆகவே நீங்கள் மற்றவர்களுடன் பழகுவது அவர்களுக்கு பொறாமையளிக்கவில்லை என
அவர்கள் காட்டுக்கொள்ள முயற்சி செய்தாலும் அவர்களால் அதனை கட்டுப்படுத்த முடியவில்லை எனில் அவர்களுக்கு உங்களை பிடித்துள்ளது, ஆனால் அதனை மறைக்கின்றார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். 8. எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். உங்களின் வாழ்க்கையில் எந்த சிக்கல் ஏற்பட்டாலும் உங்களின் பக்கம் நின்று அவர்களால் இயன்ற உதவிகள் அனைத்தையும் செய்வார்கள். அதாவது உங்களின் கருத்துக்களில் அவர்களுக்கு உடன்பாடு இல்லாவிட்டாலும் உங்களின் பக்கம் நியாயங்களை நிரூபிப்பதற்கு அவர்களால் இயன்ற முயற்சிகளை மேற்கொள்வார்கள். இவை அனைத்திற்கும் மேலதிகமாக உங்களின் இலக்குகளை அடைவதற்கான உந்து சக்தியாக இருப்பதுடன் அவற்றில் உங்களை விட அவர்கள் அதிக ஆர்வத்தை கொண்டிருப்பார்கள். 9. உங்களை பற்றிய யாருக்கும் தெரியாத சின்ன சின்ன விஷயங்களை தெரிந்து கொள்ள ஆசைப்படுவார்கள். அவர்கள் கேட்கும் கேள்விகளில் பெரும்பாலானவை அவர்களுக்கு உங்களின் மேல் இருக்கும் காதலின் வெளிப்பாடாகவும் உங்களின் சொந்த வாழ்க்கை சம்பந்தப்பட்டவளாகவும் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகும். அவற்றில் உங்களுக்கு யாரையாவது பிடித்திருக்கின்றதா மற்றும் நீங்கள் சிங்கிளாதான் இருக்கின்றீர்களா போன்ற கேள்விகள் குறிப்பிடத்தக்கவை. 10. குறுஞ்செய்திகளுக்கு உடனடியாக பதிலளிப்பதை தவிர்ப்பார்கள். அவர்களுக்கு எப்போதும் உங்களுடன் பேசிக் கொண்டிருக்க வேண்டும் எனும் ஆசை இருந்தாலும் நீங்கள் அனுப்பும் மெசேஜ்களுக்கு உடனடியாக பதிலளிப்பதை இயன்றவரை தவிர்க்க முயற்சி செய்வார்கள். ஏனெனில் அவர்கள் ஒரு கணம் கூட தாமதிக்காமல் உடனடியாக பதிலளிப்பதன் காரணமாக நீங்கள் அவர்களை ஏளனமாக எண்ணி விடக்கூடாது என்பதில் எப்போதும் கவனமாக இருப்பார்கள். அதாவது ஓரிரு நிமிடங்கள் உங்களை காக்க வைப்பார்களே தவிர ஒருபோதும் நாட்கணக்கில் உங்களை காக்க வைப்பதை பற்றி கனவில் கூட நினைக்க மாட்டார்கள். அவர்களுடன் பேச வேண்டும் என்ற உங்களின் ஆர்வத்தை குறைப்பதற்கோ அல்லது உங்களை முக்கியமற்றவராக உணரச் செய்வதற்கோ முயற்சி செய்ய மாட்டார்கள் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆகவே நீங்கள் அனுப்பும் குறுஞ்செய்திகளுக்கு உடனடியாக பதிலளிக்காமல் சற்று தாமதித்து பதிலளிப்பார்களாயின் அவர்களுக்கு உங்களை பிடித்துள்ள விஷயத்தை மறைப்பதற்கு முயற்சி செய்கின்றார்கள். 11. மன்னிப்பு கேட்பதற்கு ஒருபோதும் தயங்க மாட்டார்கள். அவர்களின் மேல் சிறிய தவறுகள் இருந்தாலும் சரி அல்லது சில வேளைகளில் தவறே இல்லாவிட்டாலும் சரி எந்த தயக்கமுமின்றி உடனடியாக மன்னிப்பு கேட்டு விடுவார்கள். இதன் மூலமாக அவர்கள் எதையும் வேண்டுமென்றே செய்யவில்லை என்பதையும் தவறுதலாக நடந்திருக்கலாம் என்பதையும் உங்களுக்கு தெரியப்படுத்துவதற்கு முயற்சி செய்கின்றார்கள். ஆகவே யாராவது உங்களிடம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் மன்னிப்பு கேட்கிறார்கள் என்றால் அவர்கள் உங்களின் மேல் உள்ள காதலை மறைப்பதற்கு முயற்சி செய்கின்றார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். 12. எல்லா இடத்திலும் உங்களை மட்டுமே அவர்களின் கண்கள் தேடும். அதாவது அவர்கள் கூறிய நகைச்சுவைக்கு அனைவரும் சிரித்துக் கொண்டிருந்தாலும் அவர்களின் கண்கள் நீங்கள் சிரிக்கின்றீர்களா என்பதை மட்டுமே கவனித்துக் கொண்டிருக்கும். ஏனெனில் அந்த நகைச்சுவை மூலமாக உங்களின் கவனத்தை அவர்களின் பக்கம் ஈர்த்துக் கொள்வதற்கு முயற்சி செய்தார்களே தவிர மற்றவர்களை பற்றி அவர்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. எப்போதும் உங்களை பற்றியும் உங்களின் சௌகரியத்தை பற்றியும் ஒருவர் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார் எனில் அவர்கள் உங்களின் மேல் கொண்டுள்ள காதலை மறைப்பதற்கு முயற்சி செய்கின்றார்கள். இவ்வாறான அறிகுறிகளை நீங்கள் யார் மீதாவது கவனித்திருக்கின்றீர்களா? நண்பர்களே, இது போன்ற விஷயங்கள் பிடித்திருந்தால் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.